பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் 36ஆம் சங்கீதம் 7வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். தேவனே, உடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், உடைய கிருபை எவ்வளவு அருமையானது என்று சொல்லி பார்க்கிறோம். கிருபை, அதனால் மனுபுத்திரர், சரியா, மனுஷர்கள் உடைய சட்டையின் நிழலிலே வந்து அடைகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அன்றைய கிருபை நிச்சயமாகவே அது ரொம்ப ஒரு அருமையானது, அது ஒரு இனிமையானது. அந்த கிருபை நிமித்தம் நமக்கு ஒரு அடைக்கலம் இருக்கிறது, நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. அப்படியே சட்டைக்குள்ள அடைக்கலம் புகுந்து விடுகிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அப்படி அளவில்லாத கிருபை, ஆமீன், உங்களுடைய வாழ்க்கையிலும் உண்டாகட்டும். அந்த கிருபை நிமித்தமே இந்த பூமியில் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். அந்த கிருபை நிமித்தமே நாம் தப்புவிக்கப்படுகிறோம். அந்த கிருபை நிமித்தமே நமக்கு ஒரு அடைக்கலம் உண்டு. இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாத கிருபையை உங்கள் மேலும் அவர் பொழிந்தல்ல வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறையா தகப்பனே. வேத வசனம் சொல்லுகிறதப்பா, ஆமென், கிருபை எவ்வளவு அருமையானது என்று சொல்லியப்பா, அதனால் ஆண்டவரே சட்டை நிலையில் வந்து அடைகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த பூமியில் தகப்பனையா, ஆமென் ஐயா, சோதரமக்கு நன்றி. ஆதரவற்ற நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஆதரவாக இருக்கிற, அடைக்கலமாக இருக்கிறீரையா. அப்படியே உடைய பிள்ளைகளுக்கு நடத்தும்படி செபிக்கிறேன். இந்த நாள் வல்லமை இறங்கட்டும், உடைய கரம் இறங்கட்டும். இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்து கர்த்தர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிழப்பன். சில அன்புக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மீட்பு இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.